ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஆர் வீல்ஸ் டிராவலர் சேனலின் மற்றொரு அற்புதமான பயண வீடியோவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உடவளவை ஜீப் சஃபாரியின் முதல் பகுதியில் நாம் பல அற்புதமான வனவிலங்குகளையும் இயற்கையின் அழகிய காட்சிகளையும் கண்டுகளித்தோம். இன்று அந்த சாகச பயணத்தின் பகுதி 2 இன்னும் சுவாரஸ்யமான அனுபவங்கள் நம்மை காத்திருக்கின்றன. இந்த பகுதியில் யானைகளின் நெருக்கமான காட்சிகள், அரிய பறவைகள், காட்டு விலங்குகளின் இயற்கையான வாழ்க்கை முறை மற்றும் உடவளவையின் அழகிய இயற்கை சூழலை மேலும் விரிவாக பார்க்க போகிறோம். ஆகையால் இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்து ரசிக்க மறக்காதீர்கள். மேலும் எஸ்பிஆர் வீல்ஸ் டிராவலர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தி எங்களின் புதிய பயண வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்கள். வாங்க நண்பர்களே, உடவளவை ஜீப் சஃபாரியின் 2ஆம் பாக சாகச பயணத்தை தொடங்கலாம். இயற்கையோடு இணைந்து புதிய இடங்களை ஆராய்ந்து உலகத்தை சுற்றி பார்ப்போம். இது உங்கள் எஸ்பிஆர் வீல்ஸ் டிராவலர். பாலங்குட பகுதியில் சாகுபடி நிலங்கள் விரிவாக்கப்பட்டதாலும் உடவளவை நீர்த்தேக்கம் கட்டப்பட்டதாலும் இடம்பெயர்ந்த காட்டு யானைகளுக்கு புகலிடம் வழங்கும் நோக்கில் வில்பத்து, யால, கல் ஓயா மற்றும் குமணவுக்கு பிறகு உடவளவை 1972 இலங்கையின் 5வது தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டது. யானையை தவிர இப்பூங்காவில் காணப்படும் மற்ற பாலூட்டி இனங்களில் சாம்பார் மான், புள்ளிமான் மற்றும் காட்டுப்பன்றி ஆகியவை அடங்கும். வறண்ட மண்டல பறவை இனங்களில் சாம்பல் தலை, மீன் கழுகு, கருந்தூர பருந்து, மாறும் வல்லூறு, கொண்டை நாக கழுகு, வெண்வயிற்று கடல் கழுகு, சிக்ரா, பொதுவான வல்லூறு, பழுப்பு மீன் ஆந்தை மற்றும் மேற்கு சதுப்பு நில பருந்து ஆகியவை அடங்கும். உடவளவை தேசிய பூங்கா இலங்கையின் சிறந்த வனவிலங்கு தலங்களில் ஒன்றாகும். இது அதிக எண்ணிக்கையிலான காட்டு ஆசிய யானைகளுக்கும் அழகிய திறந்தவெளி நிலப்பரப்புகளுக்கும் பெயர் பெற்றது. இந்த வனவிலங்கு பூங்காவின் எல்லைக்குள் சுமார் 600 முதல் 700 இலங்கை யானைகள் வசிப்பதால் இந்த யானைகளை பெரியவை மற்றும் குட்டிகள் இரண்டையும் அவற்றின் இயற்கையான வாழ்விடத்தில் காண்பது ஒரு அற்புதமான மற்றும் மறக்க முடியாத அனுபவமாகும். உடவளவை ஜீப் சஃபாரி, உடாவலாவே ஜீப் சஃபாரி என்பது இலங்கையின் மிகவும் பிரபலமான வனவிலங்கு சாகச அனுபவங்களில் ஒன்றாகும். சுமார் 30,000 ஹெக்டேயர் பரப்பளவை கொண்ட உடவளவை தேசிய பூங்கா குறிப்பாக அதன் பெரிய யானை கூட்டங்களுக்காக உலகம் முழுவதும் அறியப்படுகிறது. ஜீப் சஃபாரி எப்படி நடைபெறுகிறது? சஃபாரி பயணம் பொதுவாக 4 ஜீப்புகளில் நடைபெறும். அனுபவம் வாய்ந்த ஓட்டுநரும் வழிகாட்டியும் உங்களுடன் இருப்பார்கள். பூங்காவின் மண் பாதைகள் வழியாக பயணிக்கும்போது விலங்குகளை அவற்றின் இயற்கையான சூழலில் காணலாம்.
உடவளவை நீர்த்தேக்கம் ரிசர்வர் மற்றும் அதை சுற்றியுள்ள பசுமையான புல்வெளிகள் இந்த பூங்காவிற்கு தனித்துவமான அழகை அளிக்கின்றன. காலை மற்றும் மாலை நேரங்களில் சூரிய ஒளி விலங்குகள் மீது படரும் காட்சி மிகவும் கண்கவர். சஃபாரிக்கு சிறந்த நேரம் காலை 6 மணி முதல் 10 மணி வரை, மாலை 3 மணி முதல் 6 மணி வரை. இந்த நேரங்களில் மாலை 3 மணி முதல் மாலை 6 மணி வரை. இந்த நேரங்களில் விலங்குகள் அதிகமாக வெளியில் காணப்படும். நண்பர்களே, தற்போது நாம் உடவளவை தேசிய பூங்காவின் இதய பகுதிக்குள் ஜீப் சஃபாரி மூலம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். சுற்றிலும் பசுமையான இயற்கை, சுதந்திரமாக உலாவும் யானைகள், பல்வேறு பறவைகள் மற்றும் காட்டு விலங்குகளின் அற்புதமான காட்சிகள் நம்மை வியக்க வைக்கின்றன. இயற்கையை அதன் இயல்பான வடிவில் ரசிக்க விரும்புவோருக்கு உடவளவை ஜீப் சஃபாரி மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். இப்போது நண்பர்களே, இந்த அற்புதமான உடவளவை சஃபாரியின் மேலும் சில சுவாரஸ்யமான காட்சிகளை பார்க்கலாம். ஆயிரத்து 1972 நிறுவப்பட்ட உடவளவே தேசிய பூங்கா 30,000 ஹெக்டேருக்கும் அதிகமான புல்வெளிகள், ஈரநிலங்கள் மற்றும் அடர்ந்த காடுகளை கொண்டுள்ளது. இந்த பூங்கா இங்குள்ள அதிக எண்ணிக்கையிலான ஆசிய யானைகளுக்காக புகழ்பெற்றது. யானை கூட்டங்கள் இப்பகுதியில் சுதந்திரமாக சுற்றித் திரிகின்றன. மற்ற வனவிலங்கு சரணாலயங்களைப் போலல்லாமல் உடவளவேயில் ஏறக்குறைய 100% யானைகளை காண முடியும் என்பது உறுதி. இது வனவிலங்கு ஆர்வலர்களுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் ஒரு சொர்க்கமாக அமைகிறது. உடவளவேயில் மேற்கொள்ளும் சஃபாரி பயணம் வேறு எதிலும் இல்லாத ஒரு தனித்துவமான அனுபவமாகும். கரடுமுரடான நிலப்பரப்பும் திறந்த சமவெளிகளும் வனவிலங்குகளை காண்பதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்குகின்றன. பூங்காவின் பன்முகச் சூழல் அமைப்பை பற்றிய நுண்ணறிவை வழங்கும் அனுபவமிக்க வழிகாட்டிகளால் வழிநடத்தப்படும் ஜீப் சஃபாரிகளில் பார்வையாளர்கள் அதிகாலையிலோ அல்லது பிற்பகலிலோ ஈடுபடலாம். அது ஒரு சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணிப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது விளையாடும் யானைக்குட்டியை காண்பதாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு சஃபாரியும் ஒரு சிலிர்ப்பூட்டும் சாகசத்தை உறுதியளிக்கிறது. இலங்கையின் மிகவும் பிரபலமான வனவிலங்கு தலமாக யால தேசிய பூங்கா பெரும்பாலும் போற்றப்பட்டாலும், உடவளவை மிகவும் அமைதியான மற்றும் கூட்டமில்லாத ஒரு மாற்று தலத்தை வழங்குகிறது. சிறுத்தைகளை காண்பதே முக்கிய ஈர்ப்பாக இருக்கும் யாலவை போலல்லாமல், உடவளவையின் யானைகளே மறுக்க முடியாத நட்சத்திரங்களாக திகழ்கின்றன. அவை யானைகளை மிக அருகில் இருந்து நேரில் காணும் வாய்ப்பை வழங்குகின்றன. மேலும் கொழும்பு மற்றும் தெற்கு கடற்கரையில் இருந்து இப்பூங்காவை எளிதில் அணுக முடிவது பயணிகளுக்கு இது ஒரு வசதியான தேர்வாக அமைகிறது. உடவளவை ஒரு சுற்றுலா தலம் மட்டுமல்ல, அது ஒரு பாதுகாப்பு மையமும் ஆகும். வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களத்தால் நிர்வகிக்கப்படும் உடவளவை யானைகள் இடைத்தங்கல் இல்லம் ஆதரவற்ற யானை குட்டிகளை வனத்தில் விடுவதற்கு முன்பு அவற்றுக்கு மறுவாழ்வு அளிக்கிறது. பார்வையாளர்கள் உணவூட்டும் நிகழ்வுகளை காணவும்
பூங்காவின் வனவிலங்குகளை பாதுகாக்கும் முயற்சிகளை பற்றி அறிந்து கொள்ளவும் முடியும். நீங்கள் ஒரு தீவிர வனவிலங்கு புகைப்பட கலைஞராகவோ இயற்கை ஆர்வலராகவோ அல்லது மறக்க முடியாத ஒரு சாகசத்தை நாடுபவராகவோ இருந்தாலும் உடவளவை தேசிய பூங்கா ஒரு இணையற்ற சஃபாரி அனுபவத்தை வழங்குகிறது. அதன் பிரமிக்க வைக்கும் இயற்கை காட்சிகள், செழிப்பான வனவிலங்குகள் மற்றும் பாதுகாப்புக்கான அர்ப்பணிப்புடன் உடவளவை இலங்கையின் இயற்கை அழகுக்கும் சூழலியல் முக்கியத்துவத்திற்கும் ஒரு சான்றாக நிற்கிறது. இன்றைய உடவளவை ஜீப் சஃபாரி பகுதி 2 பயணத்தில் எங்களுடன் இணைந்து பயணித்ததற்கு மனமார்ந்த நன்றி. இயற்கையை பாதுகாப்பது நம் அனைவரின் பொறுப்பு. எனவே நாம் செல்லும் ஒவ்வொரு இடத்தையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் உலகின் அழகான இடங்களை எங்களுடன் தொடர்ந்து சுற்றி பார்க்க SPR வீல்ஸ் டிராவலர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவும் அன்பும் தான் எங்களை மேலும் பல அழகான இடங்களை உங்களுக்காக கொண்டு வர ஊக்குவிக்கிறது. அடுத்த பயணத்தில் இன்னொரு புதிய இடத்துடன் புதிய அனுபவத்துடன் மீண்டும் சந்திப்போம்.